ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎஸ்ஆர் சேனல். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்குறோம். அதாவது தமிழக முதல்வர் வந்து ரூபாய் 1000 வந்து வரவு வச்சுருக்காரு. அது யாருக்கு வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கில் வந்து 1000 போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்களுக்கு 1000 வந்து வரவு வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வரவு வைக்கப்பட்டு வந்து கொண்டு வந்தது. இந்த இதில் வந்து இப்போ எலெக்ஷன் டைம்னால் ஸோ அது ஸ்டாப் பண்ணப்பட்டுள்ளது. இப்போ வந்து திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கு வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து 1000 வந்து வர வைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, மகளிர் உரிமைத் தொகையும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்கு 1000 வந்து வரவு வந்து அவங்க வங்கி கணக்கில் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கல்லூரி மாணவர்களுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களுக்கு தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஏதாவது புதுமை பெண் திட்டத்தின் மூலமாகவும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாகவும் வந்து வருஷம் அவங்க மாதம் வந்து அமௌண்ட் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அந்த அமௌண்ட் வந்து இப்போ திரும்பவும் வந்து பழையபடி வந்து அதாவது அரசியல் மாற்றத்தின் காரணத்தினாலும் கொஞ்சம் டிலே ஆனது. இப்போ வந்து திரும்பவும் அதே மாதிரி வந்து இந்த அரசும் பார்த்திங்கன்னா 1000 வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ கல்லூரி மாணவர்கள் நீங்கள் அதை பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் வங்கி கணக்கில் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக காசு வந்திருக்கும். ஸோ அதாவது 1000 இது வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் 1000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டு முந்தைய அரசுகளின் திட்டங்களை தொடரும் என முதலமைச்சர் விஜய் வந்து நேற்று சட்டப்பேரவை வந்து அறிவித்த நிலையில் வந்து உதவித்தொகை வந்து வர வச்சுருக்காங்க. இது வந்து மேலும் தொடரும். ஸோ இது வந்து வைப்புத்தொகை வந்து கண்டிப்பாக வந்து வர வைக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த நலத்திட்டங்கள் தொடர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்திருந்தனர். திமுக ஆட்சியின் நலத்திட்டங்கள் தொடரும் என விஜய் வந்து தெரிவித்திருந்தார். அதாவது அவன் வந்து எதிர்க்கட்சிக்காரங்க சொன்னால் மட்டுமல்லாமல் இவங்க வந்து இது வந்து படிக்கும் பிள்ளைகளுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் இந்த 1000 வந்து மாணவர்களுக்கு வந்து வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வந்தது மாணவர்களுக்கான 1000 ரூபா முந்தைய ஆட்சியில் மக்கள் திட்டங்கள் தொடரும் என முதல்வர் விஜய் வந்து அறிவித்த நிலையில் இன்று தமிழ் புதல்வன் புதுமை திட்டங்களின் கீழ் மாணவர்களுக்கான ரூபாய் 1000 வரவு அமைப்பு. முந்தைய திமுக ஆட்சியில் அரசு பள்ளியில் பயின்று கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு வந்து ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில் தவேக ஆட்சியிலும் வழக்கம் போல் 1000 உதவித்தொகை வரவு வைக்கப்படும். சட்டப்பேரவையில் சொன்னபடியே தவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாணவர்கள் வங்கி கணக்கிலும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அனைவரும் அவங்களுடைய வங்கி கணக்கில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மகளிர் உரிமைத் தொகை வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 நாள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நன்றி. இதை தொடர்ந்து வந்து மகளிர் உரிமைத் தொகை வருமா அப்படிங்கிறத நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து வந்து அப்டேட் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.